கோவையில் 2 நாட்கள் நடைபெற்ற உலக புத்தொழில் மாநாட்டில் 130 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. கல்லூரி மாணவர்களின் ஏராளமான கண்டுபிடிப்புகளும் கவனம் ஈர்த்துள்ளன. அது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கோவை கொடிசியா வளாகத்தில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சார்பில் உலக புத்தொழில் மாநாடு நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் 6 மடங்கு அதிகரித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கல்லூரி மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் சுமார் 700 அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன. குறிப்பாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கண்டுபிடித்த ஸ்மார்ட் ட்ராலி பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோன்னா லாங் கியூ செக் அவுட்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ராலிலே எல்லாமே பில்லிங் சிஸ்டம் வந்துற மாதிரி பார்கோட்ஸ் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணுறோம். இப்படி ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போது அவங்க எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் போடணும். சப்போஸ் ஸ்கேன் பண்ணி போடலன்னா ஃப்ராட் டிடெக்ட் ஆகும்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு நாங்கள் லோட் செல் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுறதுனால ஃப்ராடும் நடக்காமல் இருக்கும். இதேபோன்று சிறிய ரக காற்றாலை உள்ளிட்ட கண்டுபிடிப்புகளும் மாணவர்களின் அறிவியல் திறனுக்கு சான்றுகளாக அமைந்திருந்தன. கண்டுபிடிப்புகள் மட்டுமின்றி மாணவர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கும் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டின் மூலம் நிதி மேலாண்மை குறித்து வகுப்பு நடத்தப்பட்டது. பலரின் ஆர்வத்தை தூண்டியது. ஸ்னேக்ஸ் அண்ட் லாடர்ஸ் நம்மலாம் விளையாடுவோம்ல, பரமபதம், அந்த மாதிரி பரமபதம் ஒரு நாள் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். பசங்க ஜாலியாக விளாண்டாங்க. அந்த கேமோட முடிவில் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கான்செப்ட். அதில் வர பாம்பெல்லாம் ஃபினான்ஷியல் ரிஸ்க்காக இருக்கும். அதில் வர ஏணியெல்லாம் அந்த ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் நாளில் பேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், வாட்ஸ்அப் அடிப்படையிலான அரசு சேவை வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக கூறினார். மேலும் அரசு தளங்களில் AI திறனாய்வு மையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 71,000 கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் 350க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் பங்கேற்ற நிலையில் ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுடன் 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொழில் முனைவோர் முன்வைத்த ஆலோசனையின் அடிப்படையில் புத்தொழில் நிறுவனங்களுடன் 130 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.